ஒரு பந்து இருக்கு, அந்த பந்தை வந்து நம்ம வந்து துளை போட்டா இன்னொரு பக்கம் அந்த துளை வந்துடும். அதே மாதிரி பூமியும் ஒரு பந்து மாதிரி தான். அப்ப இந்த பூமியில துளை போட்டா இன்னொரு பக்கம் வருமா? இதற்கான ஆராய்ச்சி இப்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட 1970ஆம் வருடமே ரஷ்யாவில் கோலா போர்ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு துளை போட்டாங்க, துளை போட்டு அப்படியே வந்து கீழே போகுது. கீழே போகும்போது அதாவது நம்முடைய பூமியுடைய மேல் தகடு இருக்கு பார்த்தீங்களா, மேல் தகடு ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு ஹார்டா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இலகுவான தகடு மேல் தகடு தான். அதுக்கப்புறம் கீழே போக ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். அவுட்டர் கோர் இன்னர் கோர் இருக்கு, மேண்டில் அவுட்டர் கோர் இன்னர் கோர். அந்த இன்னர் கோருக்குலாம் உள்ள போகணும் கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ். 5000 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட சூரியனுடைய வெப்பத்துக்கு ஈக்குவலான இது. அது அதாவது உள்ள போகும்போது அந்த ட்ரில்லே வந்து உருகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரில்லே உருகிடுச்சு. அதுக்கு மேல வந்து ஒண்ணுமே அதுக்கு மேல போக முடியல. 12 கிலோமீட்டருக்கு ஒண்ணும் கிடையாது, மெரினால இருந்து நம்ம கிண்டி வரைக்கும் தான். அப்போ அதுக்கு மேல வந்து போக முடியல. மொத்த டிஸ்டன்ஸ், அதாவது பூமியுடைய மொத்த அந்த டயமீட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6371 கிலோமீட்டர் மொத்த தூரம். நம்ம 12 கிலோமீட்டரே நம்ம வந்து கடக்க முடியல. அப்ப 6371 கிலோமீட்டர் எப்படி கடக்க முடியும்? அதுல என்ன பண்ணாங்க, அந்த துளையை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்களால முடியல. ஏன்னா உள்ள போக ரெண்டாவது உள்ள வந்து கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு. உள்ள பிரஷரும் அதிகமா இருக்கு. உள்ள போக பிரஷர்ஸ் நிறைய பிரஷர் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு இரும்பே உள்ள நசுங்கிரும். அந்த அளவுக்கு உள்ள அவ்வளவு பிரஷர்ஸ் உள்ளது பூமியுடைய அந்த இன்னர் கோர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அது ஒரு உள்ள அவ்வளவு பிரஷர் இருக்கும். மனிதன் எங்கெங்கயோ போயிட்டான், நிலவுக்கு போயிட்டான், செவ்வாய்க்கு வந்து ராக்கெட் அனுப்பிட்டான். ஆனா பூமிக்கு உள்ள மனிதனால போக முடியல. காரணம் அந்த பூமியுடைய அவ்வளவு ஒரு 5000 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அந்த வெப்பத்தை கடந்து மனிதனால போக முடியாது. மனிதன் எங்கெங்கயோ போயிட்டான், ஆனா மனிதனால முடியாது பூமியின் ஒரு துளையில் நுழைந்து இன்னொரு துளையில் வெளியே வருவது. அது வெளியே வர தேவையில்லை, பூமியுடைய மையப்பகுதி கூட மனிதனால போக முடியல. இதுதான் இயற்கையின் ஒரு அதிசயம்